மணி ஹெய்ஸ்ட் சீசன் 5 வரைக்கும் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த மணி ஹெய்ஸ்ட் சீரிஸ் முடிய போறத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ ஒரு புது வீடியோ விட்டு மணி ஹெய்ஸ்டுக்கு அடுத்த சீசன் வரப்போறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போ உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா மணி ஹெய்ஸ்ட் சீரிஸ் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான சீரிஸும் கூட. சோ இதோட அடுத்த சீசன் வருதுங்கிறப்போ ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பா உருவாகத்தான் செய்யும். இது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெயோட சற்றென்று மாறுது வானிலை மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆயிட்டோம். மோகன்லாலோட திருஷ்யம் 3 படம் தமிழ்லயே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இப்போ நியூஸ் போய்கிட்டு இருக்கு. திருஷ்யம் 2 படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகல. திருஷ்யம் 1 தான் பாபநாசம்னு தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க. திருஷ்யம் 2 அதே மாதிரி ரீமேக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அது ரீமேக் பண்ணல, தமிழ் டப்பும் அதுக்கு வரல. ஆனா இந்த திருஷ்யம் பார்ட் 3க்கு தமிழ் டப்பு விட போறதா நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தை அவங்க ரீமேக் பண்ண போறது இல்ல தமிழ்ல, அதனால தமிழ் டப்பு விடலாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் தமிழ் மாதிரி மத்த லாங்குவேஜ்ல இந்த படத்தை ரீமேக் பண்ணுவாங்களாங்கிறது டவுட்டா தான் போய்கிட்டு இருக்கு. குறிப்பா தெலுங்குல இந்த படத்தை ரீமேக் பண்ண வாய்ப்பு கம்மி தான் சொல்லப்படுது. ராம் சரணோட பெட்டி மூவிக்கான ட்ரெய்லர் மே 18 ரிலீஸ் ஆக போகுது. ஜூன் 4 மூவி ரிலீஸ் ஆகும். புஜி பாபு சன்னா டைரக்ஷன்ல ராம் சரண், ஜான்வி கபூர் நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு. கருப்பு படத்தோட தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இன்னைக்கு இது நடக்குது. மேபி நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் முடிஞ்சு போயிருக்கும். அண்ட் கேரளா ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நாளைக்கே நடக்க போகுது. அது எங்க நடக்க போகுதுங்கிற டீடைல்ஸ் இந்த போஸ்டர்ல இருக்கும். சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் கருப்பு படம் டால்பிலையும் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஒரு புது போஸ்டரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அர்ஜா பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா, த்ரிஷா, யோகி பாபு, இந்திரன்ஸ், சிவாடா, சுவாசிகா நடிக்கிறாங்க. சாயா பெங்கர் மியூசிக் பண்றாரு. மே 14 மூவி ரிலீஸ் ஆகும். கருப்பு படத்துக்கான புக்கிங்ஸ் எப்படி போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போகுது. நாளைக்கு ரிலீஸ் அப்படின்னா தான் இன்னைக்கு மூவிக்கான புக்கிங்ஸ் பீக் எடுக்கும். கருப்பு படத்துக்கு எர்லி மார்னிங் ஷோ இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி பலமுறை சொல்லிட்டேன். இதுக்கான ரூல்ஸ் என்னங்கிறத ஆல்ரெடி போட்ட ரூல்ஸ் தான் இன்னும் இருக்கு. இந்த ரூல்ஸ் இன்னும் மாறல. 9 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகும். கருப்பு படத்துக்கான பட்ஜெட் பத்தி கேட்டிருக்காரு. 120 கோடி கிட்ட இந்த படத்துக்கான பட்ஜெட் இருக்கிறதா சொல்லப்படுது. அபிஷியல் பட்ஜெட், ப்ரொமோஷன் காஸ்ட் எல்லாம் சேர்த்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இதை பத்தி எனக்கு கரெக்டா தெரியல. ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் எப்படி ஷூட்டிங் போவாங்க? பலன் மூவி தமிழ்ல ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. தியேட்டருக்கெல்லாம் தமிழ்ல ரிலீஸ் ஆக போறத அவங்க அனௌன்ஸ் பண்ணல. மேபி ஓடிடில வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். லீடர் மூவிக்கு என்ன ஓடிடி பத்தி கேக்குறீங்க? இதை பத்தி நான் அப்டேட் வரல. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். மிஸ்டர் எக்ஸ் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல, ஃபிளாப் தான். இதை பத்தி நான் ரீசெண்டா வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஒரு பிளட் சாங் தான் இது. என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. மூவி நேம் வேணாம், எனக்கு சாங்கோட நேம் தான் வேணும். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.